வணக்கம். வாக்காளர் சிறப்பு திருத்தம் பீகாரில் மிகப்பெரிய அளவில் நடந்ததற்கு பிறகும் கூட பீகாருடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய்குமார் சின்ஹாவிடம் 2 வாக்காளர் அடையாள அட்டை இருப்பதாகவும் அவர் மீது என்ன நடவடிக்கையை தேர்தல் கமிஷன் எடுக்கப் போகிறது என்று தேஜஸ்வி யாதவ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியும் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். யாதவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், விஜய்குமார் சின்ஹா 2 வெவ்வேறு மாவட்டங்களில் உள்ள 2 வெவ்வேறு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர் ஆவார். அவரது பெயர் அதே மாவட்டத்தில் உள்ள லக்கிசாராய் சட்டமன்ற தொகுதியிலும் பாட்னா மாவட்டத்தில் உள்ள பங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிறது. அவரிடம் 2 வெவ்வேறு தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை இருப்பதாக கூறியிருக்கிறார். ஆச்சரியப்படும் விதமாக பீகாரில் தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்ட பிறகு இது நடந்திருக்கிறது. யார் பொறுப்பேற்க வேண்டும்? சின்ஹா தானே அல்லது தேர்தல் ஆணையமா? சின்ஹா மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? இந்த தகவல்கள் வெளியானதற்கு பிறகு சின்ஹா எப்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்று தேஜஸ்வி யாதவ் செய்தியாளரிடம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். யாதவினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த சின்ஹா ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறுகையில், முன்னதாக பங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியில் தனது குடும்பம் மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் பதிவிடப்பட்டிருந்தன. ஆனால் ஏப்ரல் 2024 லக்கிசாராய் என்ற இடத்திலிருந்து எனது பெயரை சேர்க்க விண்ணப்பித்திருந்தேன். எனது மற்றும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்களை பங்கிப்பூரிலிருந்து நீக்குவதற்கான படிவத்தையும் நிரப்பியிருக்கிறேன். என்னிடம் ஆதாரங்கள் உள்ளன. ஏதோ காரணத்தால் பங்கிப்பூரிலிருந்து என் பெயர் நீக்கப்படவில்லை. மேலும் அது வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. நான் பூத் லெவல் அலுவலரை அழைத்து எழுத்துப்பூர்வ விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறேன். பான்பூரிலிருந்து என் பெயரை நீக்க கோரி ரசீது வாங்கியிருக்கிறேன். என்னிடம் 2 ஆவணங்களும் உள்ளன. சின்ஹா தான் ஒரே இடத்தில் மட்டுமே வாக்களித்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். நான் ஒரே இடத்தில் இருந்ததால் வாக்களிப்பேன். கடந்த முறையும் நான் ஒரே ஒரு இடத்தில் இருந்தால் வாக்களித்திருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஜங்கிள்ராஜ் இளவரசன் அதாவது தேஜஸ்வியை மிகப்பெரிய அளவில் குறை கூறி தவறான உண்மைகளை கூறி மக்களை ஏமாற்றுவதாக பார்க்கிறார் என்றும் என் மீது பொய் குற்றச்சாட்டுகள் கூறியதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இவர் கேட்டிருக்கிறார். ஆனால் லக்கிசாராய் சட்டமன்ற தொகுதியில் சின்ஹாவின் எபிக் ஐடி இரண்டு எபிக் ஐடிகள் இருக்கிறன. அதில் ஒன்றில் 57 வயதும் மற்றொன்றில் 60 வயதுமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வயது மோசடியிலிருந்து அனைத்துமே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் படிவத்தில் 57 வயதாக பதிவிட்டிருக்கக்கூடிய அவர் மற்றொரு இடத்தில் படிவத்தில் 60 வயதாக பதிவிட்டிருக்க வேண்டும். அதனால்தான் 2 வயதுகளாக காண்பிக்கப்படுகின்றன. இது மோசடி அல்லவா? இதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன? எப்படி இதனை தேர்தல் கமிஷன் சரிபார்த்து இதற்கு ஒப்புதல் அளித்து வாக்காளர் அட்டையை வழங்கி இருக்கிறது என்றும் இதை யார் மேற்பார்வையிட வேண்டும் என்கின்ற கேள்வியும் கண்டிப்பாக இருக்கிறது. அவர் வேண்டுமென்றே 2 வாக்காளர் அடையாள அட்டைகளை அவர்கள் வைத்திருக்கிறார் என்றும் 2 இடத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்றும் தேஜஸ்வி யாதவ் மீண்டும் காட்டமாக கூறியிருக்கிறார். அவர் 2 படிவங்களிலும் கையொப்பம் இடவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் போலியான கையொப்பங்களின் அடிப்படையில் 2 வெவ்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் அவருக்கு 2 வெவ்வேறு வாக்குகளை உருவாக்கியதா என்கின்ற கேள்வியும் இதற்கு தேர்தல் கமிஷன் உடந்தையாக இருக்கிறதா என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த விதிகள் அனைத்தும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பாஜகவை எதிர்ப்பவர்களுக்கு மட்டும்தானா என்ற கேள்வியும் இப்படி யாதவ் கேட்டிருக்கிறார். சமீபத்தில் 2 எபிக் எண்களை வைத்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க தேர்தல் ஆணையம் கேட்டிருந்தது. எனக்கு 2 எபிக் எண்கள் வழங்கப்பட்டிருந்தால், அதாவது தேர்தல் அடையாள அட்டை எண்கள் வழங்கப்பட்டிருந்தால் அது யாருடைய தவறு? நீங்கள் செய்த தவறை என்னிடம் எப்படி கேட்க முடியும்? நீங்கள் தானே இந்த அடையாள அட்டைகளை வழங்கி இருக்கிறீர்கள். எப்படி சரிபார்க்காமல் அடையாள அட்டையை வழங்கி இருக்கிறீர்கள்? அதோடு மட்டுமல்லாது தேர்தலினுடைய சிறப்பு திருத்தம் நடந்து முடிந்ததற்கு பிறகு எப்படி இந்த பிரச்சனைகள் வருகின்றன? அப்படி என்றால் எந்த மாதிரியான திருத்தங்கள் உங்களிடமிருந்து நடைபெற்றிருக்கிறது என்ற கேள்வியும் இருந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சின்ஹா 2 இடங்களில் இருந்து வாக்களித்தாரா? அவர் எப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து தனது கணக்கெடுப்பு படிவங்களில் தாக்கல் செய்திருக்கிறார்? இந்த மோசடி அவர் மீது FIR பதிவு செய்யப்படுமா என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.